உஸ்மான் காவாஜாவும் சரி, பட் ரெண்டு அதர் டூ ஓப்பனர்ஸ் ஆல்சோ பயங்கர ஃபெயிலியர். ஸ்டார்ட்டே அவங்க சரியா கொடுக்கல. மெக்ஸ்வினி கான்சஸ். ஆமா, மெக்ஸ்வினி கான்சஸ் ரெண்டு பேருமே. கான்சஸ் வந்து ஐ ரேட் ஹிம் வெரி பேட் பிகாஸ் அவர் என்னமோ அவருக்கு வந்து கரகாட்டக்காரன்னு பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி எது ஒரு கண்ணாபனாலும் வந்து சுத்துறாரு, ஒரு இதுவே கிடையாது, ஒரு டெஸ்டோட எலகன்ஸ் கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டா அவரோட கேமே தப்பு. அது T20யோட மோசமா இருக்கு ஒரு கேம். ஆல்ரைட், எல்லாரும் பவர் பிளே மாதிரி விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காரு. ஐ டோன்ட் ரேட் ஹிம் அட் ஆல். பட் என்னன்னா நம்ம வந்து வித்தவுட் பிம்ரா ஹூ ஆர் வி அப்படின்னு கொஸ்டின் பண்ணி போகும்போது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. 5th டெஸ்ட் ஃபைனல் டே மேட்ச், அதாவது 3rd டே இந்தியா போலிங் போட்டான் பாருங்க. இதோட ஒரு மட்டமா ஒரு போலிங் போடவே முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் 162 டு வின், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது போத் சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா ரெண்டு பேரும் அவ்வளவு மோசமா போட்டாங்க. கவாஸ்கர் வந்து காமெண்ட்ரியில புலம்பிட்டாரு. 162 ரன்னை வச்சுட்டு வைடா போட்டு லெக் சைட்ல கண்ட்ரோலே கிடையாது. ஸோ இதுதான் வித்தவுட் பும்ரா இந்தியா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க.